தருமபுரி சட்டமன்ற உறுப்பினர் முனைவர் சௌமியா அன்புமணி அவர்கள் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பெருவாரியான வாக்குகளை பெற்று வெற்றி பெற்ற நிலையில் தருமபுரி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட நல்லம்பள்ளி ஒன்றியத்தில் உள்ள சின்ன பங்கு நத்தம், முருகானந்தபுரம், தின்னம்பட்டி, ஏறுபள்ளி, எச்சனஹள்ளி போன்ற பல்வேறு கிராமங்களுக்கு நேரில் சென்று மக்களை சந்தித்து நன்றிகளை தெரிவித்து வருகின்றார். அப்பொழுது எச்சனஹள்ளி கிராமத்தில் சிறு குழந்தைகள் ஆரத்தி எடுத்ததை கண்டு மகிழ்ச்சி அடைந்தார். மற்றொரு கிராமத்தில் குழந்தைகள் சௌமியா அன்புமணிக்கு ரோஜாக்களை கொடுத்து வரவேற்றனர். அந்த ரோஜாக்களை குழந்தைகளிடமே கொடுத்து மகிழ்வித்தார். அதன் பிறகு மக்களின் கோரிக்கைகளை கேட்டறிந்து நன்றி தெரிவித்து பேசினார். அப்பொழுது விவசாயத்திற்கு தேவையான காவிரி உபநீர் திட்டத்தை கொண்டு வருவதற்கு முயற்சிகள் எடுப்பேன் என கூறினார். நேரடியா நன்றி சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் என்னுடைய மனமார்ந்த நன்றியை நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம தர்மபுரி தொகுதி சட்டமன்ற தொகுதியில என்ன பிரச்சனை இருக்குன்றத நம்ம எல்லா ஊருக்கும் போயிருக்கிறோம். எல்லாரும் நம்மகிட்ட சொல்லியிருக்கிறாங்க. குறிப்பாக இந்த மது பழக்கம், போதை பழக்கம், பெண்கள் பாதுகாப்பு, முதல்ல பசங்களுக்கு வேலை வாய்ப்பு, இந்த விஷயத்துக்காக கண்டிப்பாக நான் தொடர்ந்து குரல் கொடுத்து கொண்டு இருப்பேன். முதல்ல தண்ணீர் பிரச்சனை, அப்புறம் வேலை வாய்ப்பு பிரச்சனை. அதுக்காக இப்பயே நாங்கள் சிப்காட்லாம் போய் பார்த்துருக்குறோம். அதை எப்படி அங்கே தொழிற்சாலைகளை கொண்டு வருவது, நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல படித்த பசங்க இருக்கிறாங்க, வேலைக்கெல்லாம் தயாராக இருக்காங்க, வேலை இல்லை, அந்த வேலையை உருவாக்கி கொடுப்பது தான் எங்கள் வேலை. அதையெல்லாம் செய்வதற்கு எனக்கு நீங்கள் வாய்ப்பு கொடுத்துருக்கிறீங்க. இல்லைன்னா நான் எப்படி போய் பேச முடியும்? நீங்கள்லாம் என்னை ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சதுனால தான் என்னால் போய் பேச முடியுது. இல்லைன்னா சட்டமன்றத்துக்குள்ளே போய் பார்க்க கூட முடியாது. அதனால் நீங்கள்லாம் எனக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துருக்கிறீங்க. அதனால தான் உங்களுக்கு நன்றி சொல்ல இதெல்லாம் கண்டிப்பாக நம்முடைய மாவட்டத்துடைய, நம்முடைய தொகுதியுடைய பிரச்சனைகளை கண்டிப்பாக பேசி, தண்ணீர் பிரச்சனை, வேலை வாய்ப்பு பிரச்சனை, மது பழக்கம், போதை பழக்கம் குறிப்பாக, ஆமா, அதுக்காக தான் நம்ம குரல் கொடுக்குறோம். கண்டிப்பாக அதெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதற்காக பாட்டாளி மக்கள் கட்சி தான் ரொம்ப வருஷமா குரல் கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கும் நம்ம தொடர்ந்து குரல் கொடுப்பது அதற்காக தான், நம்ம பிள்ளைகளுடைய வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு. அதுக்காக நாங்கள் தொடர்ந்து குரல் கொடுப்போம். அது நம்ம கண்டிப்பாக தமிழ்நாட்டை விட்டு அந்த போதை கலாச்சாரத்தை ஒழிச்சிடணும். அதுக்காக தான் வேலை செய்யறோம். நன்றிம்மா, நன்றி, நன்றி.